Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு கருப்பு கொண்ட கடலை வச்சு ரொம்பவே சுவையான கிரேவி தான் செய்ய போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு பக்கா சைட் டிஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம சுவை பாத்தீங்கன்னா சிக்கன், மட்டன் கிரேவி மாதிரி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் சொல்லி கொடுத்திருக்க இந்த மெத்தட்ல ஒரு முறை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எப்போ கொண்ட கடலை செய்யும்போதும் இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கொண்ட கடலை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்க்க போகிறேன். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிரிஞ்சி இலை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது காஷ்மீர் மிளகாய் பொடி, காரம் குறைவாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி கூடுதலோ இல்லை குறைச்சா சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கொண்ட கடலை முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரே இவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். விசில் 7 விசில் வைங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 7 விசில் வர வரைக்கும் வைக்கலாம். இப்போ பாருங்கள் 7 விசிலும் ப்ரெஷர் ஃபுல்லாக தன்னால் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொண்டக்கடலை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஒன்று மசிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு நீங்களே பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயமும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். 7 விசில் வச்சா தான் இந்த அளவுக்கு வேகும். வேக வச்சுருக்க இந்த கொண்டக்கடலையை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. மசாலா வதக்கினதுக்கு அப்புறமா எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருள் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் மசாலா பொருள் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொண்டக்கடலை கூட சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஸோ வதக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் பயன்படுத்துங்க. இதே உங்களுக்கு கிரேவி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா வெங்காயம் தக்காளினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இன்னொரு மெத்தடில் கூட கிரேவி குவான்டிட்டி அதிகம் பண்ணலாம். கிரேவி நல்லா திக்காக செய்யலாம். எதுவும் இல்லைங்க, ஊற வச்சுருக்க கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சு கிரேவி கூட சேர்த்திங்கன்னா நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேவியுடைய குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவுடைய வாசம் எல்லாமே கொண்டக்கடலை அரைச்சி சேர்க்குறதுனால அதோடைய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெத்தடும் ஃபாலோ பண்ணி செய்வாங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அது போல் செய்யலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை போல் செய்யுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வைக்கும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ வதக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை ஸ்மெல் முழுமையாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி இந்த வெங்காயத்து கூட நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மசாலா பொடி சேர்க்கும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. காரம் உங்கள் சுவைக்கேற்றவாறு கூடுதலோ இல்லை குறைச்சா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா பொடியும் தக்காளி கூட ஒரே இவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா பொடியில் இருக்க பச்சை ஸ்மெல் போய் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எண்ணெய் ஃபுல்லாக தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. மசாலா இருக்க பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொண்டக்கடலை நல்லா வெந்துடுச்சு. அதனால மறுபடியும் வேகணும்னு அவசியம் இல்லை. கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்ச குக்கரில் தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஃபைனலாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறமா இதுவும் ஒரே இவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க.
புதினா சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியோட சுவை பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி சுவையில் தான் இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்தாச்சு. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீடே மணக்கிற அளவுக்கு கிரேவி நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குங்க. கிரேவி பாருங்கள் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. எண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சுவையான கொண்டக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து லஞ்சுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் சாதம் செஞ்சுருக்கேன். அது கூட சேர்த்து தான் இந்த கிரேவி சேவ் பண்ண போகிறேன். தேங்காய் சாதமும் நல்லா வாசமாக இருக்கும். இந்த கிரேவியும் பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்களுமே ஒரு முறை இதை போல் காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்பவே பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.